முதுமை அடைந்தால் உடம்புல எவ்வளவு சிக்கல் வருது பார்த்தீங்களா? எனக்கு வயது 74. பெரிய அளவுக்கு என் உடம்புல பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தான் சரி பண்ணிக்கலாம். பெரிய பிரச்சனைகள் எப்படி என்னால் முடிகிறது? என் வயசில் உள்ள பல பேர் என்னுடைய அன்பர் இருக்கிறார் குமாரவேல், அப்படி என்னை விட முழுகிருந்தவர். எப்படி இருக்க முடிகிறது? எப்படி உடம்பு நல்லா இருக்கு? பெருமானை சார்ந்து இருக்கிறான். இதாவே அவனை சார்ந்து இருந்தா பெரும்பாலும் உடம்பு நல்லா இருக்கும். இந்த ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாவா? இப்போ இதெல்லாம் எங்கிருந்து தெரிந்து கொள்வது? நம்முடைய திருமுறையிலிருந்து தான் தெரிந்து கொள்ளலாம். வேற சிவஞான போதத்தில் இன்னொரு கருத்து இருக்கிறதுங்க. இந்த உடம்பை பற்றி ஒரு வரி சொல்றாரு, மாயா என்கிற தனுங்கிற மாயையாலான உடம்பு. இது ஒரு அருமையான எந்திரம். இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்துன்னு கேட்டீங்கன்னா, வில்ல வளைச்சி குறி பார்த்து அம்பு விடுற மாதிரி இந்த உடம்பை பக்குவப்படுத்தி உள்ளே இருக்கிற உயிரை இறைவனை நோக்கி செலுத்தணுங்கிற. இதெல்லாம் சிவஞான போதத்தில் உள்ள கருத்து. மாயா என்கிற தனு. இறைவனுக்கு என்ன பெயர்? தமிழ். மொழிக்கு என்ன பேர்? தமிழ். இவ்வளவு விஷயம் நம்மகிட்ட இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோங்கிறோம். மேலோட்டமே ஏனைந்துள்ளதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்மை முட்டாளாக ஆக்கி அவர்கள் நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த கருத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார், போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்று இல்லை. நமக்கு புகலிடம், நமக்கு பாதுகாப்பு எதுன்னு கேட்டால் எதுங்க பாதுகாப்பு? இறைவன் ஒருவன் தான். அதாவது நம்ம எந்த கருத்து வந்துருப்போம்? மூணாவது பாட்டு, நாலாவது பாட்டுல பாத்தீங்கன்னா, விடவுளை உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது கலைஞ்சிட்டு ஒல்லை உம்பர் தந்தருடு போற்றி. இந்த உடம்பு எனக்கு வேண்டாம். அருமையான உடம்பு தான். இது ஒரு ஏணி. ஏணியை பயன்படுத்தி மேலே ஏறியாச்சுன்னா அதுக்கு போய் ஏணி இருக்கு. மணிவாசக பிறந்தே தன்னுடைய உடம்பு என்ற ஏணியை கொண்டு மேலே ஏறி பரநிலைக்கு போய்விட்டார். அப்புறம் இந்த உடம்பு தேவையில்லை. எனவேதான் உடல் இது கலைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருள போற்றி சடைகுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி என்று பெருமானை போற்றுகிறார். நிறைவாக இந்த 5வது பாட்டோடு நிறைவு செய்கிறோம். சங்கரா போற்றி. நல்லா கவனிச்சுக்கணும். சங்கரன் என்பது சிவபெருமானை குறிக்கின்ற பெயர். வேறு யாரையும், நம்மை பொறுத்தவரை வேறு யாரையும் குறிப்பதல்ல. என வேற்று கொள்கை உடையவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தை தான் நமக்கு கருத்து எங்கேயோ போகிறது. அதனால சங்கரா போற்றி மற்றுவோர் சரணிலேன் போற்றி. சரணன்னு அர்த்தம் நமக்கு பாதுகாப்பான இடம். உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னால தாயினுடைய கர்ப்பப்பை. பிறந்து வந்தாச்சா நமக்கு எது பாதுகாப்பான இடம்? பெருமான் தான் பாதுகாப்பான இடம். வேறு எதுவுமே பாதுகாப்பான இடம். எனவே அந்த இடத்துக்கு நம்ம போடணும். எனவே சொல்லுகிறார், சரணிலையின் போற்றி கோல பொங்கு அரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வக்கன் மங்கையோர் மங்க போற்றி. அப்போ இறைவியை ஒரு பாகமாக கொண்டவனே என்று பேசுகிறார். ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்குறேன், நான் விளக்கம் சொல்லி நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தை அப்படியே நான் சொல்றேன், ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்றேன். என்னை தப்பாக கருதி விடக்கூடாது. என்ன இருக்குதோ அதை நான் புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். பொங்கு அரா. அரானா பாம்பு. பொங்குனா பொங்குதல், கோபம் கொள்ளுதல். பாம்பு என்ன பண்ணும்? அதுகிட்ட போய் வாழட்ட ஆரம்பிச்சா அது கோபம் வந்துடும். கோபம் வந்து என்ன பண்ணும்? படம் எடுக்கும். விளங்குதா? பொங்கு அரா அல்குல், அந்த படத்தை போன்ற பெண் உறுப்பை உடையவளே என்றார். செவ்வாய், சிவந்த வாயை உடையவள். வெண்ணகை, புன்சிரிப்பை உடையவள். கரிய வாட்கண், கூர்மையான, அதாவது கருமையான புறவங்களை உடைய கூர்மையான கண்களை உடையவள். இறைவியை குறிக்கிறார். இது ஏன் சொல்றாருங்கிறத நீங்க தான் சிந்திக்கணும். ஆழ்ந்த பொருள் இருக்கு. ஏன்னா எல்லாவற்றையும் இந்த சபையில சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது என்பதோட சொன்னது. ஆனா எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியும். மிக உயர்ந்த கருத்து இன்னைக்கெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. அதனால நீங்க ஏன்னா மாணிக்க வசதி தெளிவா பாடுற, வெளிப்படையாக சொல்ற, மரத்தி இருக்கெல்லாம் பேசல. நமக்கு இந்த சில வார்த்தை இருக்க அர்த்தம் தெரியாது. அதனால நம்ம சேர்க்கிறோம். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், அரா என்றால் பாம்பு, அல்குல் என்றால் பெண் உறுப்பு. இதை வச்சுட்டு புரிந்துகளை நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க. ஏன் இப்படி மாணிக்கவாசகர் பாடுகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
அப்புறம் மங்கை ஓர் வங்க போற்றி என்று சொல்லி மால்விடை ஊறி போற்றி என்று பேசுகிறார். இந்த இடத்துல ஒரு கருத்தை நம்ம படிக்கணும். விடை விடை என்றால் காளை என்று பொருள். இப்போ உலகத்துல அறிவியல்ல ஒரு எந்திரம் வேலை செய்ததுன்னா அது இவ்வளவு பவர், இவ்வளவு ஆற்றல் உடையதாக இருக்கிறது என்று எதை வைத்து சொல்கிறார்கள்? ஹார்ஸ் பவர், குதிரை ஆற்றல். குதிரை நம்ம நாட்டு வரங்க, அது மத்திய பகுதியிலிருந்து வந்த ஒரு விலங்கு. நமக்குரிய விலங்கு எது? காளை. காளையைத்தான் பெருமான் என்ன பண்றான்? தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறான். எதற்காக என்பதை புரிந்து கொள்ளணும். காளை என்பது அறத்தின் குறியீடு. அறத்தின் குறியீடு. அறம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி. இதுவரை யாரும் விளக்கம் தந்திருக்க மாட்டாங்க. இப்ப நான் விளக்கம் தருகிறேன். அறுப்பது அறம். எதை அறுப்பது? நமக்கும் ஆணவத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது இல்ல, அந்த தொடர்பை அறுப்பது எதுவோ அதுதான் அறம். அறத்தை என்ன பண்றாங்க? ரொம்ப சுருக்கி அதை தர்மமாக ஆக்கி இருக்கிறார். தர்மம் மட்டும் அறம் அல்ல, நிறைய செய்தி இருக்கு. தர்மம் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு குறிப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். தர்மம்னா என்ன? தர்மம்னா என்ன? என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை தேவையான ஒருவருக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் அவரை நேசித்து அவருக்கு நாம் கொடுத்துட்டோம்னா அதுதான் தர்மம். அப்ப தர்மம் என்பது ஒரு தியாகம். இப்ப காளமாடுன்னு ஒண்ணு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். எல்லாருடைய உழவர்களுடைய வீடுகள்ல காளமாடு இருக்கும். அந்த காளை மாட்டை கொண்டுதான் என்ன செய்வார்கள்? நிலத்தை உழுவார்கள். நிலத்தை உழுது விதைத்து பயிர் செய்து அது விளைச்சல் தருகின்ற பொழுது அறுத்த பிறகு இந்த களத்துல இந்த கதிர் அடிப்பதற்கு களையை பயன்படுத்துவார்கள். அப்ப ஏறக்குறைய ஒரு 7 மாதம் அந்த உழவர்களோடு ஒன்றாக இருந்து வேலை செய்யுது. காளை மாடு இல்லாமல் உழவு செய்ய முடியாது. ஆனா நம்ம காலத்துல முடியும். காளையே இல்லாம டிராக்டர் போட முடியும். ஆனால் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர் ஜே.சி. குமரப்பா என்று ஒருவர், அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. எங்க காளமாடு சாணி போடும், உங்க டிராக்டர்? காளமாடு போடுற சாணி நிலத்துக்கு எரு, டிராக்டர் விடுற புகை காற்றுக்கு கேடு. நீங்க 1000 மாற்று கருவிகளை நம்முடைய அறிவினால் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அது இயற்கைக்கு மாறானது. இந்த காளை என்ன பண்ணுன்னு கேட்டா 7 மாத உழவர்களோடு இருந்து வேலை செய்யும். இவன் என்ன பண்ணுவான்னா மகசூல் விளைந்த அறுவடை செய்த பிறகு நெல்லை இவன் எடுத்துக்குவான். இவனுக்கு உதவாத வைக்கோல அந்த மாட்டுக்கு கொடுப்பான். அந்த மாடு கம்யூனிஸ்ட் மாடு இல்லை, அதனால வைக்கோல தின்னுக்கிட்டு மறுபடியும் இவனுக்கு வேலை செய்யும். இந்த நெல்லை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வந்து குத்தி அரிசியை எடுத்துக்குவான், தவிட்டு அதுகிட்ட கொடுப்பான், திங்கும். இந்த அரிசி என்ன பண்ணுவான்னா சமைக்கிறதுனால கழுவி கழுநீரா கொடுப்பான், சாப்பிடும். இவன் பொங்கிய பிறகு சாதம் வடிச்ச பிறகு சோத்தை இவன் எடுத்துக்குவான், கஞ்சி அது கொடுக்குவான். ஒரு கால் இவன் தின்னுட்டு மீந்ததுன்னா மறுநாள் பழையது அதை கொடுப்பான், அது திங்கும். அப்ப மாடு என்பது என்ன? காளை மாடு என்பதுனா தியாகத்தின் உருவம், அறத்தின் குறியீடு. ஒரு பெரிய உண்மை, நாம பெருமானை அடைவதாக இருந்தால் அறத்தின் வாயிலாகத்தான் அடைய முடியும். நம்முடைய பக்குவத்தை கண்டு பெருமான் அருள்பாலிப்பதற்காக அவன் நமக்கு காட்சி கொடுக்கணும்னா அறத்தின் வாயிலாகத்தான் காட்சி கொடுப்பான். அதனாலதான் காளமாட்டின் மீது இறைவியோடு சேர்ந்து காட்சி கொடுப்பான். பெரியவர்கள் நிறைய இடத்துல காளமாடு என்பது மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் கருத்தின் குறியீடு. இதெல்லாம் ஆழ்ந்து படிக்கணும். அதுதான் விடை. அப்ப விடை ஊறி ஓற்றி காளமாட்டு மேல ஏறிக்கிட்டு தான் பெருமான் வருவான். ஒரு நேரத்துல என்ன நேரத்துல திரிபுரத்தை எரித்தான் பெருமான். எங்க இருக்குது? பண்ருட்டி திருவதி திரிபுரத்தை எரிக்கிறான். அப்படி எரித்த நேரத்துல இவன் ஏறி இருந்தான் பாருங்க, அதாவது தேரு, அந்த தேரு முறிந்தது.
அப்ப என்ன பண்ணான்னு கேட்டா, திருமால் என்ற ஒருத்தன் இருக்கானல்ல, அவன் காளையாக மாறி பெருமானை தாங்கிக் கொண்டான். அதுதான் மால் விடை. மால்னா திருமால். திருமால் விடையாக, திருமாலை விடையாக கொண்டு ஊர்தியாக கொண்டவனே போற்றி என்று பேசுகிறார். இதெல்லாம் குறிப்பு. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் தான் கடவுள், அவனை வாகனமாக இருந்த தாங்கியவன் திருமால். இந்த கருத்தை நல்லா விளங்கிக்கிட்டோம்னா வைணவத்தை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது புரிந்துக்கணும். வைணவர்கள் திருமாலை பார்க்கின்ற பார்வை வேறு, அது தப்பு நான் சொல்ல வரல. ஆனா சைவர்கள் வைணவத்தை எப்படி பார்க்கணும்னு புரிந்துக்கணும். இப்ப வாரியார் சாமிகள் ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றி விட்டு அன்பர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதுல நாமம் போட்ட ஒரு வைணவரை உட்கார்ந்து கதை, என்ன ராமாயண கதை. அவரு திருநீர் வாங்குவதற்காக வந்தார். அதுவே ஒரு பெரிய விஷயம். வைணவர்களும் திருநீர் வாங்க மாட்டார். ஆனாலும் திருநீர் வாங்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு. சாமியே எனக்கு ஒரு சந்தேகம்னாரு. என்னன்னு கேட்டாங்க. சாமி, ஒன்றும் இல்லை, எங்க கோயில்ல உங்க பெருமான் இல்லை, ஆனா உங்க கோயில்ல எங்க திருமால் இருக்கிறார். புரிந்த கருத்து வாங்க. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, திருமால் எல்லா இடத்துலையும் இருக்கலாம், அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல வர்றாரு. வாரியார் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னாரு. அது ஒண்ணும் இல்லப்பா, கலெக்டர் வீட்டுல பியூன் இருப்பான், பியூன் வீட்டுல கலெக்டர். புரியுது உங்களுக்கு? நாம என்ன பார்க்கணும்னு அதைத்தான் சொல்றாரு. மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பீரான் இழித்திட்டேனே. ஒரு அருமையான நிலை. என்ன கருத்துன்னா, இவ்வாழ்வு இந்த உலக வாழ்க்கை ஆற்றகில்லே, இதை பொறுத்து கொள்வதற்கு என்னால் முடியல. கில்லுன்னா ஆற்றல் அர்த்தம். இந்த உடம்புல இருந்து கொண்டு வாழ்வதை என்னால் பொறுத்து கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, உன்னை திருவடியில சேர்த்துக்கோ, இந்த உடம்பை விட்டுடு என்று பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார். இங்கு வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பீரான் இழிந்திட்டேனே, இந்த உடம்பை நான் பெரிதாக கருதவில்லை. இது ஒரு கருவி, கருவியினுடைய பயன் முடிந்து விட்டது, எனவே இந்த கருவி எனக்கு வேண்டாம் என்று பெருமானிடத்தில் இப்படி ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறார். பெருமாள் என்ன பண்ண போறாங்கிறத அடுத்தடுத்த பாடல்களை நம்ம பார்க்க முடியும். எனவே இதுவரைகளும் காருண்யத்தை இரங்கல் என்ற தலைப்பில் இதை 7வது பகுதியில் ஒரு 5 பாடல்களை பார்த்தோம். இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். சிவாய.